ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குரு பிரசாதம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 13/2/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணி 7 நிமிஷத்துக்கு மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு, சிறப்பாவும் இருக்கு, அதே நேரத்துல கவனமாவும் இருந்துக்கணும். என்ன அப்படின்னா நிறைய கிரகங்கள், அதாவது ராகு, சுக்கிரன், சூரியன், அப்புறம் வந்து சந்திரனும் வருவாரு, செவ்வாய், அப்புறம் புதன், மொத்தம் 5 கிரகங்கள் இருக்கு. சந்திரனோட சேர்த்து 6 கிரகங்கள் ஆகும். உங்க ராசிக்கு சந்திரன் வரும்போது 6 கிரகங்கள் ஆயிரும். பொதுவாவே வந்து பிப்ரவரி மாசம் 23ஆம் தேதி செவ்வாயும் கூட வராரு. அதனால கூடுதலான கவனங்கள் தேவை. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டம் வரப்போகுது, நிறைய மாற்றங்கள், அதாவது அந்த நல்ல மாற்றங்களா அல்லது கெட்ட வித மாற்றங்களா அப்படிங்கிறது வந்து உங்களோட கையில தான் இருக்கு. என்ன அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பொறுமையாவும் நிதானமாவும் ஹேண்டில் பண்ணணும். சுக்கிரன் உங்க ராசியில இருக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் தாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4, 9 கூடையவர் சுக்கிரன், அதாவது ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அதே மாதிரி 5 கூடைய புதனும் வந்து இருக்கிறாரு. ஆனா புதனே அஷ்டமாதிபதியாவும் இருக்கிறாரு. அதனால கவனமாக இருங்க. எல்லாமே ராகுவோட சேருது இல்லைங்களா? அதனால நீங்க கொஞ்சம் அமைதியாக, அதாவது எல்லா விஷயத்தையுமே பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவுதான். மத்தபடி இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்க தொழில பொறுத்தவரைக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. தொழில வந்து வேற இடத்துல போடுறது. ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த கம்பெனிய மாத்துறது, பிளேஸ் மாத்துறது. அதே மாரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் மாத்துறது. பிசினஸ்க்காக நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. இதெல்லாமே இந்த இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்கும். நீங்க புதுசா வேற ஒரு அடிஷனலா பண்ற மாரி இருக்கு அப்டின்னா, வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாரி இருக்குன்னா, அதுக்கு ஃபண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரைஸ் பண்ணணும் இல்லையா? ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்ல. அதெல்லாம் வந்து பேங்க்ல லோன் மூலியமா உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த மாரி ப்ராசஸ்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும். தொழில் சிறப்பாக போகும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10 குடையவர் யாரு? செவ்வாய். அவரு உங்களுடைய ராசியிலே இருக்காரு. அதனால. ஆனா உங்களோட ராசியில செவ்வாய் வரும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, டென்ஷன் ஆவீங்க. டக்குன்னு முன்கோவம் வரும். இந்த முன்கோவத்த குறைச்சுக்கணும். இந்த மாதம் வந்து டக்குன்னு வார்த்தைகள விடாம முன்கோவத்த குறைச்சுக்கிட்டு, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள நிதானமா பேசுனீங்கன்னா, 100% இந்த மாசம் உங்களுக்கு சக்சஸா தாங்க இருக்கும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரா இல்லாம இருக்குது இல்லையா? சாதகமே இல்ல அப்டின்னா கூட, உங்களுடைய பேச்சு திறமைகள்னால அத அப்படியே மாத்தி கொண்டு வந்துரலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாவும், சக்சஸ்ஃபுல்லாவும் தான் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இந்த மாதம் திடீர்னு வரலாம். ஆனா அஷ்டமாதிபதி அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த இது செவ்வாய் இதெல்லாம் இருக்கனால, ராகுலாம் இருக்கனால, கொஞ்சம் டிலே ஆயி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால எதிர்பார்க்காம உழைங்க. அந்த உழைப்புக்கேற்ற பலன் உறுதியாக இருக்கு. அதாவது சேலரி இன்கிரிமென்ட் அப்படிங்கிறது வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனா, அஷ்டமாதிபதி தடை பண்ணி உங்கள கஷ்டப்படுத்தி அத குடுப்பாரு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க பேசக்கூடிய இடத்துல, அதாவது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்டாஃப்ப பத்தி இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட பேசுறது, இல்ல கம்யூனிகேஷன் பண்றது, WhatsAppல இது சாட் பண்ணி பேசிக்கிறது. இதெல்லாம் என்னன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து அத அப்படியே அனுப்பிச்சுடுவாங்க. நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால உங்க ப்ரமோஷனோ அல்லது இன்கிரிமென்ட்டோ கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க உண்டு உங்களோட ஒர்க் உண்டுன்னு போங்க. அதே மாரி நல்லது, இந்த விஷயம் நல்லது, நல்லதுக்கு தானே நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு செயல் கூட வேண்டாம். ஏன்னா நீங்க நல்ல விஷயம்னு ஒண்ணு செய்ய போயி, அது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா முடிஞ்சிரும். அதனால நீங்க உண்டு உங்களோட ஒர்க் உண்டுன்னு இருந்துட்டீங்கனாலே, மேக்ஸிமம் வந்து பிரச்சனைகள் வரவே வராது. ஆனா, நீங்க இவ்ளோ நாள் கஷ்டப்பட்ட விஷயங்கள், அதே மாரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த மாசம் அதுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. ஏன்னா, உங்களுடைய ராசியில 7 கூடைய சூரியன் உங்களுடைய ராசியில இருக்காரு. அப்போ எவ்வளோ கஷ்டங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த மாசம் ஒரு விடிவு காலம் இருக்கு. ஒரு நிவர்த்தி இருக்கு. நிவர்த்தி ஸ்தானாதிபதி உங்க ராசிக்கு வர்றதுனால, கட்டாயம் அது வந்து என்ன வேணா இருக்கலாம். வந்து நீங்க கடன் ரீதியா பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருக்கலாம், வேற மனக்கசப்புகளா இருக்கலாம். இந்த மாரி எந்த பிரச்சனையா இருந்தாலும், அதுலருந்து நிவர்த்தி ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% அருமையாக இருக்கு. அதே மாரி உங்களுக்கு குடும்பத்துல இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி, ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றது, ஆதரவுகள் குடுக்குறது, இதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி அலைச்சல்கள் இருக்கும். 3 கூடைய அவரும் 10 கூடையவரும் உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால, தொழில் ரீதியாவோ அல்லது
உத்தியோக ரீதியாவோ நெறைய அலைச்சல்கள மேற்கொள்ற மாரி இருக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். கட்டாயம் யூஸ் பண்ணிக்கங்க. படிப்புக்காக கூட சில பேர் வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இது வந்து ஃபேவரா இதனால என்னன்னு யோசிச்சோ அல்லது யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில உங்க மைண்ட் இல்ல அப்டின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர வச்சுட்டு, நீங்க கலந்து ஆலோசிச்சுட்டு, இந்த விஷயத்த நம்ம செய்யறதுனால என்ன நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்க போது, என்ன வந்து விளைவுகள், தீமையான விளைவுகள் வரப்போது, அப்படிங்கிறத யோசிச்சு செயல்படணுங்க. ஏன்னா, கிரகங்கள் வந்து நெறைய கிரக சேர்க்கையா இருக்குது. இதோடைய விளைவுகள் வந்து இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, அதோட விளைவு இன்னும் 6 மாசம் கழிச்சு தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து என்னன்னா, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யணும். இந்த மாசம் வந்து டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த செய்யாதீங்க. நிதானத்த இழக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஹோல் ப்ரெடிஷனுமே. என்ன அப்டின்னா, இப்போ நீங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டு போயிடுவீங்க. செஞ்சுட்டு போயிருவீங்க. ஆனா, அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு, நன்மையோ, தீமையோ 2மே அது 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 ரீதியா உங்களுக்கு வந்துரும். அதனால ஒரு முடிவு எடுக்கும்போதே, ஆரம்பத்திலேயே அத யோசிச்சுட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதனால எல்லா விஷயங்களும் யோசிச்சு செய்யுங்க. அதே மாரி உறவுகள், பிரிந்த உறவுகள்லாம் தேடி வரதுக்கு உண்டானது. அதே மாரி திடீர்னு மேரேஜ் நெறைய பேருக்கு கும்பராசிக்கு இந்த மாதம் வந்து கல்யாணம் பண்றது, அதாவது திருமணத்துல வந்து எந்த தடைகள் இருந்தாலும் சரி, எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிவர்த்தியாகி திருமணம் அப்படிங்கிறது நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமண காரியங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5 கூடையவரு. அவரும் 7 கூடைய சூரியனும் சேர்ந்திருக்கு. அதாவது புதன், சூரியன் 5 கூடைய புதனும், 7 கூடைய சூரியனும் சேர்ந்திருக்கனால, ஒரு சிலருக்கு காதல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்திருந்தா, அதெல்லாமே பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாயி ஒண்ணா சேர்ந்துருவீங்க. சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டானது, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களோட கூடிய திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கும்ப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சக்சஸ் பண்ண முடியும். மன உளைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மன உளைச்சல் ஆகாம, அந்த மன உளைச்சல் நீங்க ஆகுறது மட்டும் இல்லாம, உங்களோட குடும்பத்தில இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆக்கிக்காம, அமைதியா நீங்க போணும். ஏன்னா, நீங்க மனசு கஷ்டப்பட்டீங்கன்னா, ஒரு ஆண் கஷ்டப்பட்டா, அது அவரோடயே முடியும். ஆனா, ஒரு பெண் கஷ்டப்பட்டா, அது 4 பேத்தோட முடியும். என்னன்னா, வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களா அல்லது கணவன், அப்புறம் வந்து குழந்தைகள். இவங்க எல்லாத்தையுமே அது சார்ந்துரும். ஸோ, அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இது வந்து நம்ம கவலைப்படுறதுக்கு உண்டானதா? நம்ம இதுக்காக அழுகலாமா? அப்ப இது ஒர்த்தா? அப்படிலாம் யோசிங்க. ஏன்னா, ராகு இருக்கும்போது இனம் புரியா கவலைகள், மன கஷ்டங்கள், இறுக்கங்கள், டிப்ரஷன்கள் அது எந்நேரமும் வந்து அழுதுட்டு, குறைபடிட்டு உங்கள நீங்களா தாழ்த்திக்கிற மனநிலையெல்லாம் உருவாக்கி விட்டுருவாரு. அது உங்களுடைய ஃபால்ட் இல்ல. ராகுவோடைய ஃபால்ட். அதனால அத உருவாக்கி விடுவாரு. ஆனா, அதுலருந்து நீங்க தான் தப்பிச்சு வரணும். இந்த ராகு இருக்கும்போது சில டைம் என்ன செய்வாரு, இந்த நெறைய கிரகங்கள் கூடுதலா இருக்கனால உங்களுக்கு ஆசைய தூண்டி விடுறது. அது மூலியமா வந்து நெறைய நபர்கள் பழக்கமாகறது, காசு பணம் சம்பாரிக்கிறது இந்த மாரி வந்துச்சுன்னா, கவனமாக இல்ல அப்டின்னா, பிரச்சனைகள சந்திக்கிற மாரி வரும். கூடுதல் கவனம் தேவை. அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட பேசுறது, சோசியல் மீடியால வந்து ஆக்டிவா இருங்க. நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்கன்னா, ஆக்டிவா இருக்கலாம். அதுல தவறு கிடையாது. ஆனா, அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட சேட் பண்றது, டிஎம்ல போய் பேசுறது, இந்த மாரி விஷயங்கள தவிர்க்கிறது நல்லது. இல்ல அப்டின்னா பிரச்சனைகளா வரும். அதே மாரி வெளில போம்போது, உத்தியோக ரீதியாவோ, தொழில் ரீதியாவோ வெளில போம்போது, திருமணம் ஆனவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் இது கணவர்கிட்ட சொல்லுங்க. இல்ல அப்டின்னா திருமணம் ஆகல அப்டின்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போங்க. கம்யூனிகேஷன் அப்டிங்கிறது இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. மத்தபடி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கும்ப ராசிக்கு இந்த மாதம் ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சுப விரயம் இருக்கு. அதனால ஒரு விரயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சுபமா மாத்திக்கிறது நல்லது. லாபஸ்தானத்த குரு பார்க்குறாரு. உங்க ராசியும் பார்க்குறாரு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய மாசம் தான். வராத பணமெல்லாம் வரதுக்கு உண்டானது. அதே மாரி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆசை அபிலாசைகள் நிறைவேறுறது. பிடித்த நபர்கள் தானாக தேடி வர்றது. அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆகுறது. இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த மாசம் நடக்க போகுது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நல்ல ரிசல்ட் வரும். நெனச்ச கோர்ஸ் சேர முடியும். அதே மாரி வந்து
காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸு. அதே மாரி வந்து நீங்க நெனச்ச கம்பெனில நெனச்ச சேலரியோட உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க அதுக்கு உண்டான எஃபோர்ட்ஸும் போட்டுருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இயற்கையா ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு. ஸோ, அதனால நீங்க என்ன மனசுல ஆழமா நெனைக்கிறீங்களோ, நல்ல விஷயங்கள் அது கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு உண்டான முயற்சிகளும் போட்டுட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது, 100% அப்ப அந்த நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா மாறி உங்களுக்கு நன்மையாக சேருங்க. அதே மாரி தாய் வழி உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படும். அதே மாரி அம்மாவுக்கு, அதாவது உங்களுடைய தாயாருக்கு தேக ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரும். ஸோ, அதனால அதுல கவனமாக இருங்க. அவங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள், மருத்துவ கண்டங்கள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சிகள் இருக்கு. எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நெறைய மாற்றங்கள் இருக்கு. நெகட்டிவோ, பாசிட்டிவோ. ஆனா உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா வரும். நீங்க மிகப்பெரிய பிரபலியம் ஆயிருவீங்க. விருதுகள் கிடைக்கிறது, வெளிநாடுகளுக்கு செல்றது, நெறைய வாய்ப்புகள் வந்து அது மூலியமா நீங்க சொத்து சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு உண்டுங்க. அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாசத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கிரக சேர்க்கை அதான் உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே நெறைய பேர் வருவாங்க. நல்ல கிரக சேர்க்கை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அரசாங்க அதிகாரிகள பொறுத்தவரைக்கும் இது நல்ல கிரக சேர்க்கைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ, அதனால என்னன்னா, லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடும்போது கவனமாக இருக்கணும். பொதுவாவே ஒரு ப்ராஜெக்ட் அல்லது வந்து ஒரு ஃபைல் சைன் பண்றீங்க அப்படின்னா, அதுல என்ன பின்விளைவு வரும் அப்படின்னு. இதனால உங்களுடைய வேலைக்கே பாதிப்புகள் வரலாம். அதனால கவனமாக இருங்க. இப்ப நீங்க செய்யக்கூடியது 6 மாசம் கழிச்சு பின்விளைவை ஏற்படுத்தும். ஸோ, இன்னைக்கு உயர் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செய்யும்போது, நாளைக்கு வேலையே இழக்க போறது என்னமோ அது நீங்க தான். ஸோ, அதனால இத நம்ம செஞ்சோம்னா, நம்ம வேலைக்கு பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள நீங்க சந்திக்கிற மாரி வரும். கவனம், கவனம், கவனம். அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு? அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். டைம் நல்லா இல்ல. 7:30 சனி முடியல. வாக்குச்சனி கோப்பை குலைக்கும். குரு ஒருத்தர் தான் உங்களுக்கு நல்ல முறையில இருக்காரு. மீதி எந்த கிரகங்களுமே பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல. மக்கள்ட்ட போனாலும் பிரச்சனைகள் வரும். அவங்க கேள்வி கேட்பாங்க. மீடியாவும் உங்களை வந்து ஒரு இதா மாத்தி வில்லன் மாரி போர்ட்ரைட் பண்ணுவாங்க. சோசியல் மீடியாலயும் உங்களுடைய மீம்ஸ் எல்லாம் வந்துரும். இதெல்லாம் வந்து மன உளைச்சல குடுக்கும். அதனால அரசியல்வாதிகளுக்கு தேவை மக்களுடைய ஆதரவு. மீடியால ஒரு நல்ல ஃப்ரேம் இதெல்லாம் இருந்தா தான் இந்த காலகட்டத்துக்கு நீங்க ஜெயிக்க முடியும். அப்போ வந்து என்னன்னா, நல்ல பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. அந்த கிரக சூழ்நிலைகள பெருசா பாதிக்காத மாரி பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. கோவில் பரிகாரங்கள் பண்ணுங்க. யாகங்கள், வேள்விகள், பூஜைகள்லாம் உங்கனால என்ன முடியுதோ பண்ணிக்கங்க. உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டு அத பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாயோட போகும். அதனால தேர்தல் அப்படின்னு வரப்போது, வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா? இல்லையாங்கிறத பேசும். சரிங்களா? ஏதாவது பூஜை பரிகாரங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கட்டாயம் செஞ்சு குடுக்குறேன். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கும்ப ராசிக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத ராசி பலன்கள். இந்த மாசாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாசி மாதத்தில் என்ன விசேஷம், அதாவது கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். மார்ச் 11ஆம் தேதி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11ங்கிறது வந்து மாசி மாதம் 27ஆம் தேதி. அது வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார் குரு பகவான். மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார். கும்பராசியில் 3 கிரக 4 கிரக சேர்க்கை, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. சனி மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி 11 பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாசி 17 அதாவது மாசி 17 மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார். மாசி 30 அதாவது மார்ச் 14ஆம் தேதி, மார்ச் 14 மாசி 30 அன்னைக்கு சூரியன் வந்து கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடத்துல வந்து சனி, சுக்கிரன், சூரியன்
ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த 3 கிரகங்கள் தான் பயிற்சியாகுது. இந்த 3 கிரக பயிற்சியை வச்சு தான் உங்களுக்கு பலன்களே மாறுபடும். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னால் மாசி 3ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி அன்றைக்கி மகா சிவராத்திரி. வருஷத்தில் ஒரு தடவை மகா சிவராத்திரி அன்றைக்கி சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைக்கி தான் சிவன் அடிமுடி காணாத ஒரு சக்தியாக உருவெடுத்து நின்ற நாள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தன்னுடைய அரூபத்தை காண்பித்த நாள் அன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு, அதாவது மாசி 3ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு. மாசி 17 பிப்ரவரி 5 செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை, மாசி அமாவாசை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு, தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது சிறப்பை தரும், உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி, மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அன்றைக்கி பௌர்ணமியும் கூட, அதனால தான் பௌர்ணமி பூஜை. வருஷத்தில் 6 நாட்கள் நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நடராஜர் அபிஷேகம் அந்த பிப்ரவரி மாசி 18 மார்ச் 2ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாத கடைசி, அதாவது மார்ச் 14ஆம் தேதி மாசி 30ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனுக்காக எடுக்கக்கூடிய விரத நோன்பு. ஸோ காரடையான் நோன்பு அன்னைக்கு ஹோலிகா பண்டிகை, ஹோலி பண்டிகையும் கூட. அது அன்னையோடு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் அடுத்த நாள் ஆரம்பம். அன்றைக்கி ராத்திரிக்கு மேலே பங்குனி ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள். கும்பராசி நண்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தார். தசமஸ்தானாதிபதி இப்போ ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. பிப்ரவரி 23 மாசி 11. இந்த செவ்வாய் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு பார்வையில் வந்துடுறார். இதுவே ஒரு பெரிய விசேஷம். தொழில் விருத்தியாகக்கூடிய நேரம். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தின் மூலமாக, இனிமையான வார்த்தைகள் மூலமாக, நல்ல பாட்டு பாடுறவங்களாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் இப்போ சூப்பரான டைம். கச்சேரி பண்ணுறவங்க, கர்நாடக சங்கீதம், அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், அதாவது பின்புல வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான டைம். அதே சமயம் நீங்கள் இந்த கோயிலில் மந்திரம் சொல்லக்கூடிய நபர், இல்லாட்டி வீட்டில் வைதிக காரியம் பண்ணுறவங்க, இல்லாட்டி ஓதுவார் கோயிலெல்லாம் பழனியிலலாம் ஓதுவார் மந்திரத்தை சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான நேரம். அவர்களெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். ஸோ மொத்தத்தில் தொண்டை சம்பந்தமாக எது தொழில் பண்ணாலும் சரி, சார் நான் தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட்டு சார், உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது சார், நான் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், சூப்பரான டைம், மெடிக்கலில் சொல்கிறேன், இல்லை சார் நான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஹெச்ஆரில் இருக்கேன், தாராளமாக இருங்க, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுது. வருமானத்துக்கு குறைவு இருக்காது, வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம் இது. ஆனால் அதே சமயம் நீங்கள் சில சமயம் சில தவறான வார்த்தைகளை பேசினா உங்களுக்கு அரசாங்க ரீதியாகவோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் ரீதியாகவோ தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்துட்டு இருந்தது. 23ஆம் தேதிக்கு மேலே வரவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க ஆஃபீஸே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, ஆஃபீஸ் செட் பண்ணுவாங்க. ஒரு புதிய ஆஃபீஸ் துவக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு வியாபாரமே இல்லை சார், நான் எந்த வியாபாரமும் பண்ணல, பிப்ரவரி 23 தாண்டட்டும், ஒருத்தர் வருவார், சார் உனக்கு எவ்வளோ 2 லட்சம் வேணுமா, இந்தா வச்சுக்கோ, நீ பிஸ்னஸ் ஆரம்பி, ஏதோ ஒரு பொட்டி கடையை போட்டுக்கோ, ஒரு பங்க் கடை போடு, இல்லையா ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணு, இல்லையா ஒன்றுமே இல்லையா ஒரு சின்ன பொட்டி கடை போட்டு அதில் சிகரெட்லாம் வச்சு விற்றுக்கோ. அது ஒரு விற்கக்கூடாத பொருள் தான், அது ஆக்சுவலாக அது விற்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லணும். அதில் சிகரெட் இது பிடிக்கிறது தப்பு அப்படின்னு போடுறாங்க. அதெல்லாம் வேறு விஷயம், நம்ம அதை பற்றி பேச வேணாம். அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணுற எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். அடுத்தவங்களை பற்றி புறம் பேசாதீர்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார், தொண்டஸ்தானத்தில். புறம் பேசினீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும், உங்கள் கௌரவம் பாதிக்கப்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்தவங்களை பற்றி பெருமையாக பேசுங்க. ஒருத்தன் கெட்டவன் வரான், சார் நல்ல மனுஷன் பாய்வேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் நீ பார்க்க மாட்டேன், நல்லா ஹெல்ப் பண்ணுவார், எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்ன ஹெல்ப் பண்ணாருன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார், பெருமையாக பேசுங்க.
அடுத்தவங்கள பற்றி பெருமையாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் வந்து மகாலட்சுமியுடைய ஐதீகம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் நகையை வாங்கி வச்சுட்டு அந்த நகையை போட்டுக்கணும். சில பேர் சில லேடிஸ் பார்த்துருக்கேன், அவங்க நகையை வாங்கி வச்சு அது லாக்கர்லேயே வச்சுருப்பாங்க. பெருமை வேறு. ஐ ஹாவ் அ லாக்கர் இன் பேங்க். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? லாக்கரில் வைக்கிறதுக்கான நகை வாங்குற அந்த நகையெல்லாம் தாராளமாக போட்டுக்கோ. வெளியில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. இந்த நகையெல்லாம் போட்டுட்டீங்கன்னா தான் லக்ஷ்மி கடாட்சம் உங்ககிட்ட வரும். லாக்கரில் வைக்க லாக்கருக்கு பணம் வரும், பேங்க்கு சம்பாதிப்பான். அது மாதிரி தான் நல்ல விஷயங்களை பேச 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 நல்லது உங்களை தேடி வரும். இறைக்கிற கேணி தான் ஊறும். அது மாதிரி நல்லது பேசுங்க, நல்லது உங்களை தேடி வரும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மாதமாக இது அமைந்திடும். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே வந்து வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் நேரில் வந்து பார்க்குறவங்க டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.